ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். தேகம் பிராணமபீந்திரியாண்யபி சலாம் புத்திம் ச சூன்யம் விது ஸ்ரீபாலாந்த ஜடோபமாஸ்த்வஹமிதி பிராந்தா பிருஷம் வாதினஹ மாயா சக்தி விலாச கல்பித மகாவ்யோமோஹ சம்ஹாரினே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம. இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் 5வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் இதுவரைக்கும் மாயையை பற்றி சொன்னார் சங்கராச்சாரியார். நாம் யார் என்கிற நம்மளோட அடையாளத்தை பற்றி சொன்னார். அப்புறம் ஒரு யோகியின் அந்த ஞானத்தை பற்றி, அந்த ஞானம் பெற்ற யோகிக்கு எப்படி அந்த விஷயங்களெல்லாம் நடக்கிறது, எப்படி விஷயங்கள்லாம் தெரியாது என்றும் சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வர்றது அகங்காரத்தை பற்றி சொல்றார் என்று சொல்றார். இந்த இடத்துல நான் என்று சொன்னாலே இந்த உடலை தான் நம்ம ஞாபகப்படுத்துறோம். நான் என்று சொன்னாலே எனக்கு இந்த கண்கள் இருக்கு, எனக்கு இப்பேற்பட்ட மூக்கு இருக்கு, எனக்கு இப்பேற்பட்ட வாய் இருக்கு, இப்பேற்பட்ட சரீரம் இருக்கு என்று இந்த தேகத்தை காட்டிதான் நான் என்கிற, இந்த தேகம்தான் நான் என்கிற எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. ஆனால் உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை பற்றி யாருக்குமே தெரிய போறதில்லை என்று சொல்றார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார். அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல. இப்போ ஆத்மா உள்ள இருக்கு என்பதையே உணராத போது ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று எப்போ உணர்வா? அப்பேற்பட்ட நபர்கள் எப்படி இருக்கா என்று தெரியுமா என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாராம் நம்ம ஆதிசங்கராச்சாரியார். அப்போ அவர் சொல்றது, தேகம் பிராணம் அப்பீந்திரியாணிப்பி சலான் புத்திம் ச சூன்யம் விது. தேகம் பிராணம் அப்பீந்திரியாணிப்பி சலான் புத்திம் ச சூன்யம் விது. இந்த தேகமும் இந்த தேகத்தில் இருக்கும் அந்த புத்தியும் இந்த தேகத்தில் இருக்கும் இந்திரியங்களும் இதுதான் நான் என்று நினைச்சிட்டு இருக்கா எல்லாருமே. இந்த தேகம், தேகத்தில் இருக்கிற புத்தி, இந்த புலன்கள் இதுதான் நான் என்று நினைச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த புத்தி, இந்த தேகம் இது எல்லாத்தையுமே விட்டுட்டா இது நான் அல்ல என்று சொல்வாங்க எல்லாருமே. இப்போ திடீர்னு ஒரு நாள்ல ஒருத்தரோட அந்த உடலானது மாறிடுது என்றால், அடுத்த நாள் காலையில இருந்து பார்க்கும்போது வேற உடலோடு இருக்கார் என்றால், ஐயோ இது நான் இல்லையே, இது வேற யாரோ போல இருக்கே என்று ஒரு மோகம் வருமா அவருக்கு. ஆனால் இந்த தேகத்தை தான் எல்லாருமே அவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றார். அப்பேற்பட்ட நபர்கள் எப்படி இருக்கார் என்றால், ஸ்ரீபாலாந்த ஜடோபமாஸ்துவகமிதி பிராந்தா பிருஷம் வாதினஹ. அதாவது அப்பேற்பட்ட நபர்கள் குழந்தையை போலவும், கண்ணு தெரியாதவர் போலவும், வாய் பேச முடியாதவர் போலவும் இருக்கிறார்கள் என்று சொல்றார். இந்த 3 விஷயங்களையும் எதற்கு சொல்றார் அவர்? இந்த 3 உதாரணத்தை எதற்கு இருக்கிறார் என்றால், ஃபர்ஸ்ட் குழந்தை என்று உதாரணம் இருக்கிறதுக்கான காரணம், குழந்தைகளுக்கு அந்த ஒரு சின்ன வயசுல இன்னோசன்ஸ் என்பது இருக்கும், அறியாமை என்பது இருக்கும். எந்த விஷயத்தை சொன்னாலும் நம்பிடுவா. அது போலவே தான் இந்த நபர்களும், அவர்கள் அந்த சரீரம் என்று யார் நினைக்கிறாளோ, அந்த அகங்காரம் யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்ட நபர்கள் அந்த குழந்தையை போலவே யார் என்ன சொன்னாலும், ஆஹா நல்லா செஞ்சுட்ட, இதை நீ தான் செஞ்சிருக்க என்று சொன்னா, ஆமா இது நான் தான் செஞ்சிருக்கேன், இது என்னோட உடல் செய்யலை, இது நான் தான், இந்த உடலும் நானும் வேறல்ல, அதனால் இந்த உடல் செஞ்சதுதான், நான் செஞ்சதுதான் இந்த விஷயம் என்று நினைப்பா. ஆனால் ஒரு குழந்தையை போல என்ன சொன்னாலும் நம்புவா. 2வது, அந்த கண்ணு தெரியாதவர் அந்த என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். கண்ணு தெரியாதவருக்கு எப்படியோ அவர் கண்ணு தெரியாது, அதனால் வெளியில என்ன நடந்தாலும் அவருக்கு அந்த விஷயம் புரிய போறதில்ல. இதுவே காது கிட்ட யாராவது ஒருத்தர் முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு என்று சொன்னா அதை நம்புறதை தவிர வேற வழியே இல்லையாம் அவா கிட்ட. அது போலவே தான் மற்றவர்கள் எல்லாருமே நல்லா செஞ்சிருக்கேன் என்று பாராட்டி காது கிட்ட சொன்னானா, இவரும் கண்ணை திறக்காமலே ஆமா இவா சொல்றதுதான் கரெக்ட் என்று நினைத்து கொண்டு அந்த ஒரு தேகத்தையும் அவரோட ஆத்மாவும் தேகமும் ஒண்ணுதான் என்று நினைத்துக் கொள்வார். அடுத்தது, ஒரு ஊமை, பேச முடியாதவர், வாய் பேச முடியாதவர், அதே நேரத்தில் கொஞ்சம் மூளை குழம்பு இருக்கிறவர் என்றே வைத்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கும் ஒரு நபர், ஒரு மென்டலி ரிட்டார்டராக இருக்கிற நபர், அவருக்கு என்னதான் ஞானத்தை புகட்ட ட்ரை பண்ணாலும் அந்த சமயத்தில் புரியுற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நொடியே அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதே திருப்பி செய்ய ஆரம்பிப்பார். அதனால் இவர்களுக்கு அந்த ஞானத்தை போதிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கும் என்று சொல்றார் நம்மளோட ஆதிசங்கராச்சாரியர். இப்பேற்பட்ட இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம், நான் என்கிற அகங்காரம், இது எங்கேருந்து வர்றது? இந்த பிரபஞ்சம் மாயையிலிருந்து தோன்றியிருக்கு. அகங்காரம் எங்கேருந்து வர்றது என்றால் அதுவும் இந்த மாயையிலிருந்து தான் வர்றது என்று சொல்றார். என்றால் இந்த அகங்காரமும் அழியக்கூடிய விஷயம் தானே. இப்போ பகவான் சிந்தனையில் இருந்தோம் என்றால் அந்த அகங்காரம் அழிந்து போயிடும். அப்போ அந்த அழியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாயை என்றால் இதுவும் மாயை தான்.
அப்பேற்பட்ட மாயை மாயா சக்தி விலாச கல்பித்த மகா வியாமோக சம்ஹாரினே. இந்த மாயையினால் உருவாக்கப்படும் பெரிய குழப்பங்களை அழிக்கக்கூடியவராக இருப்பவர் தட்சிணாமூர்த்தி என்று சொல்றார். அந்த தட்சிணாமூர்த்தி ஞானம் என்னும் ஆயுதத்தை கொண்டு இந்த மோகத்தை, இந்த ஒரு கவலைகளை, கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறார் என்று சொல்றார். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம், என்னோட எல்லாரோட அகங்காரத்தையும் அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாராம் சங்கராச்சாரியர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த இளைஞன் இப்ப கீழே போனா அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கணும், மேல இருந்தா அந்த கரடி கிட்ட மாட்டிக்கணும், ரெண்டுத்துக்கிட்ட எப்படி தப்பிக்கிறது என்று யோசிக்கும் போதுதான் அந்த ஆலமரத்தின் கிளையிலேருந்து ஒரு விழுது தொங்குறத பாக்குறாராம். இந்த ஒரு விழுதுக்கு பக்கத்துல இன்னொரு விழுதும் இருக்கிறத பாக்குறாராம், இன்னொரு கிளையில. இப்ப இந்த ரெண்டு விழுதையும் ஒரு கையில பிடிச்சிருந்து அந்த காத்துலயே இருக்காராம் அந்த நபர். இப்போ ஒரு விழுதை பிடிச்சிருந்து கீழே ஸ்லைட் ஆகிட்டே வரார். ஒரு சமயத்தில் அங்கேயே நின்றுறார். இப்ப மேல அந்த கரடி இருக்கு, கீழே அந்த சிங்கம் இருக்கு, நடுவுல அந்த விழுதை பிடித்து கொண்டே இந்த நபர் இருக்கிறார் என்று சொல்றார். இப்படி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு கயிறையோ இல்லை ஒரு விழுதையோ ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தா கை வலிக்க ஆரம்பிக்கும் என்று. கையை விட்டுட்டா கீழே இருக்கிற சிங்கத்துக்கிட்ட மாட்டிப்பாரு இந்த நபர். அதனால அப்பையும் ஒரு குழப்பம் இருந்ததா நபருக்கு. ஆனால் அந்த சமயத்திலும் அவர் ஒரு விஷயத்தை மேலே பார்க்குறாராம், அந்த கரடியை பார்க்குறாராம். கரடியை பார்க்கும்போது கரடிக்கு பக்கத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறாராம். அப்படி இந்த நபர் பார்த்த அந்த விஷயம் என்ன, இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, அடுத்த அந்த நபர் செய்த விஷயங்கள் என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.